ஹாய், நான் உங்க உதயா. ஹாய், நான் ரூபன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, நம்ம சேனலில் நிறைய வீடியோ பார்த்துருக்கீங்க. சீரியல் பற்றி சம்மந்தமாகவே அதிகமாக போயிட்டுருக்கு. புதுசாக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம். என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சென்னையில் உனக்கு ஃபேமஸான இடங்கள்லாம் கொஞ்சம் நாள் சொல்லு. சாந்தோம் சர்ச்சு, மெரினா பீச்சு, மால் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. போகலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆனால் அது சுற்றி இருக்க முக்கியமான பிளேஸ் எல்லாம் நீ பார்த்தது இல்லைல்ல. எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இடத்தெல்லாம். இப்போ என்னன்னா, முக்கியமான பிளேஸில் சுற்றி இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான பொருட்களும் சரி, பழமையான பொருட்களும் சரி, நம்ம ஃபுட் ஐட்டமும் சரி, எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சாப்பாடு ஐட்டம் நீ அதை மட்டும் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க. பார்க்கணும் நம்ம எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஸோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இப்போ வந்திருக்க இடம் எதுனா, ஆன்மீகத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி, நீ வந்தோன்னே அந்த ஒரு வைப் வந்திருக்குமே இந்த சைடு ஃபுல்லாக பார்க்கும்போது, மயிலாப்பூர்ல இருக்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கும். அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குங்க இங்க மயிலாப்பூர்ல என்ன ஸ்பெஷல்? மயில் இருந்ததுனால மயிலாப்பூர் வந்துச்சா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். நினைச்சேன் நீ இப்படிதான் பதில் கொண்டு வந்தேன். நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மயிலாப்பூரோட உண்மையான ரீசன் என்ன தெரியுமா? சிவனரி என்ன செய்யறாரு, பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த போதிப்பாங்கல்ல, போதிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து அதை கவனிக்காம ஒரு மயில வந்து அழகா ஆடிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு அதே பார்த்துட்டு இருக்காங்க. சிவன் வந்து அதை கவனிக்கல. அவர் இது போதிட்டே இருக்க யதார்த்தமா திரும்பும்போது மயிலை கவனிச்சுட்டு இருந்ததை பார்த்துட்டு சிவன் ரொம்ப கோவப்பட்டார். ஏன்னா அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதை வாட்ச் பண்ணாம நீங்க மயிலை பார்த்துட்டு இருக்கேன், நீ அங்கேயே போயிரு, பூலோகத்துல போயிட்டு மயிலா இரு அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. பூலோகத்துல இவங்க வந்து இறங்கிறாங்க. இறங்கி இங்க ஒரு மரம் பார்த்துருப்பியே. ஆமா, ஏதோ புஞ்சை மரம். அந்த மரத்துலதான் தவம் இருக்காங்க சிவன் கிட்ட. நான் பண்ண தப்புன்னு சொல்லி தவம் இருந்து சிவன் ரொம்ப மனம் உருங்கி பார்வதி வந்து பார்க்குறாங்க. அதுதான் இந்த இடம். இங்கே அதுக்காக இவங்க தவத்தை இது பண்ணாங்களே, சிவனுக்காண்டி பண்ணாங்கல்ல. ஸோ அதை வந்து மோசம் கொடுத்து அவங்களை வெறிவிடிக்கிறாங்க சிவன். அதனால தான் இங்கே மயிலாப்பூர்னு வந்திருக்கு. பரவாயில்லையே என்ற ஒரு தகவல். பல மேட்டர் வச்சிருக்கியா? அதனால தான் நான் வாட்ச்மேனா இருக்கேன், நீ ஆங்கர் இருக்க. நீங்க வந்தாலே உள்ள பார்த்தீங்கன்னா சிவனும் இருப்பாங்க, இந்த பக்கம் பார்வதி இருப்பாங்க. கற்பகாம்பாள்னு பேரு. அவங்க இந்த இடத்துக்கிட்ட ஒரு உருவம் எடுத்துக்கிட்டு கற்பகாம்பாள்னு ஒரு பேர் தான் வந்திருக்கு. சரிங்களா? அதனால தான் மயிலாப்பூர்னு ஒரு இது வந்துச்சு. சரியா? இதுதான் உண்மையான ரீசன். இதை விட உள்ள போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, இதை விட அனுபவங்கள் நிறையா இருக்கு. வீடியோக்குள்ள போனா தெரியும். எங்க கூட நீங்களும் வாங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியும். சுத்தி இருக்க இடத்தையும் காட்டுறோம் வாங்க உங்களுக்கு. இன்னொன்று வந்துட்டு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த கோயிலோட ஸ்பெஷல்லாம் நான் வந்துட்டு ஒன்று சொன்னேன்ல, இந்த கோயில் திருவிழா இருக்கு தெரியுமா? இந்த கோயில் திருவிழா வந்து இங்கே மட்டும் இல்லை, சென்னையில் எல்லாருக்குமே ஒரு பெரிய திருவிழா. இங்கே நீ வந்து ஒரு பலாப்பழத்தை வெளில வச்ச ஒரு முக்கியம் தெரியுமா? ஒரு கூட்டம் ஃபுல்லாக. ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். நீ உன்னை உள்ளே விட்டா கூட காணாம போயிடுவார். என் கூட வந்த 39 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க. நான் பத்திரமா தான் இருக்கேன். இவனுக்கோர் பச்சலை, பசுத்தோருக்கு ஒரு வாயுரை, பசுக்கு ஒரு வாயுரை. அதாவது அடங்காது இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு இம்முறை. இந்த 4 வாக்கியத்தையும் கடைப்பிடிங்க. ஓம் நம சிவாய. வையின் கருவடி வேலோனை வாழ்த்தி வரிங்கற்கு நொய்யில் பிறவனும் அழகனும் பகர்வின் உங்கட்சியுங்கள் வெயில பொதுங்கா உதவா உடம்பின் வெறும் நிழல் போல் கைப்பொருளும் உதவாது காணும் கடவுளிக்கே. ஓம் நம சிவாய. உள்ள ஒரு தாத்தா ஒன்று பேசினாரு தெரியுமா? அவர் என்ன சொன்னது? அந்த இது இலையை பற்றி சொன்னார். ஆமாம்மா, அதை வந்து சிவனுக்கு வந்து உகந்த இலையாம். சிவன் மகனுக்கு அது படைக்கிற இலை. உள்ள நீ பார்த்துட்டு போய் நிறையா மாடெல்லாம் இருந்திருக்குமே, பசு மாடுகள். மாடெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. இங்கே வராங்கல்ல, இவங்க சாமி மட்டும் கும்பிடுவாங்கல்ல, சிவனுக்கான அந்த இலையை படைச்சிட்டு பசுக்கு உணவளிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காஃபி குடித்தா நல்லாயிருக்கும். காஃபி காஃபி குடிக்கணும்னா எங்கே போகலாம்? கற்பகம்பாள் மிஸ். அங்கே வந்து காஃபி நல்லா இருக்கும். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம். இல்லை, முதல்ல நான் ஃபர்ஸ்ட்ல நல்லா அழகா பேசணும், ஆன் பண்ண மறந்துட்டா. இப்போ என்ன, நம்ம கற்பகம்பாள் மிஸ். ஸோ அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ரொம்ப பாரம்பரியமான ஹோட்டல், ரொம்ப வருஷங்களா கவனிச்சிட்டு இருக்காங்களா. ரொம்ப பாரம்பரியமான ஹோட்டல். வேற எங்கேயுமே இல்லைங்க. கோயிலுக்கு ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா தேர் இருக்கும். தேருக்கு பக்கத்துல ராசி சில்க்ஸுக்கும் ஆப்போசிட்ல சிட்டி பேங்க் பக்கத்துலயே தான் இருக்கு. ரொம்ப கிட்டக்க தான்.
காஃபி வீடியோ பாதி எடுத்துட்டு முன்னாடி அவங்க கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ உள்ள ஃபுட்டு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நல்லா கொடுத்தா கூட அவங்க ஏதோ ஒரு கசப்பான அனுபவத்தை சொல்லிடுறாங்க. அது பாரம்பரியத்தை காப்பாத்துறது ரொம்ப பெரிய கஷ்டங்க. வீடியோ எடுக்கன்னு சொன்னது எனக்கு நல்லதான் தோணுச்சு. ஏன்னா இதனால அவங்க வருமானத்துலயும் சரி, ஒரு குவாலிட்டியான கொடுக்குற இடம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நல்லா பார்த்துக்கிட்டாங்க, கஸ்டமர்ஸே நல்லா கவனிச்சாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஹோட்டல். மேக்ஸிமம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணாம போயிடாதீங்க. ரொம்ப தூரம்ல, வாக் பை டிஸ்டன்ஸ் தான். ஸோ வந்துடுங்க. ஸோ அடுத்து நம்ம இன்னொரு கோயிலுக்கு பக்கத்துல ஒரு 2 இடம், நல்லா ஃபேமஸான இடம். கோயிலுக்கு வந்தா அந்த இடத்துக்கு போகணும். ஆமாம்மா, அது காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும். அதனால இப்போ எங்க வந்திருக்கோன்னா, நமக்கு இன்னொரு விஷயம் காஃபி மாதிரி இன்னொன்று கோயில் சம்பந்தமானது. இப்போ நீங்க வந்தீங்கன்னா கோயிலை சுத்தி பார்ப்பீங்க, இந்த காஃபி குடிச்சு அது மாதிரிலாம் பண்ணோம்ல. சாமிக்கு நம்ம வீட்டில் இருக்கும்ல, கோலு பொம்மைகளுக்கு சாமிக்கு ட்ரெஸ் எடுக்கிறது சரி, சாமிக்கு எல்லாமே பூஜை சாமான் எல்லாமே, சிலை எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேமஸானது. கிரீஸ் பொறுத்தவரையுமே உள்ள ஃபுல்லா ஆன்மீகத்துக்கும் சரி, கலைப்பொருட்களுக்கும் சரி, எல்லாம் பேர் போன இடம், ரொம்ப ஃபேமஸான இடம். கோயிலை விட்டு நம்ம வெளில வந்தாலே இந்த கடை தான். லெஃப்ட் சைடில் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள சாமி பொருட்கள்லாம் வச்சுக்கலாம், ரைட் சைடில் இருக்கும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஸோ அந்த கடையை நம்ம உள்ள போயிட்டு அங்க என்னென்ன இருக்கலாம் நம்ம பார்க்க போறோம். இந்த கடையோட சிறப்பம்சம் என்ன தெரியுமா? 1967 ஆரம்பிச்சது. 1967 ஆரம்பிச்சது. பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. எனக்கு தெரிஞ்சு என்ன 54 வருஷம் ஆச்சு கடை ஆரம்பிச்சு. ஆனா இது மெயின் பிரான்ச் எங்க இருக்கு? மும்பையில இருக்கு. அது எப்ப ஆரம்பிச்சது தெரியுமா? 1955 ஆரம்பிச்சது. ஸோ கடை வந்து ரொம்ப ஃபேமஸான கடை, பாரம்பரியமான கடை. இங்கே எங்கே வாங்கினாலும் வீடும் செழிப்பாக இருக்கும், கோயிலும் ரொம்ப செழிப்பாக இருக்கும். கற்பக அம்பாள் நான் சொன்ன மரம் சொன்னேன்ல, இதுதான் அந்த மரம். மயிலோட அம்மாள் போயிட்டு இது பண்ணாங்கல்ல. இதுதான் அம்மாவோட உருவான கதை. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது ரூபா. இங்க ரூபாயிலேருந்து 15 லட்சம் வரைக்கும் பொருட்கள் இருக்கு. சிவனோட லிங்கை இருக்குல்ல, சிவனோட லிங்கை வந்து இந்த மேல் பாகம் இருக்கு தெரியுமா, ஒரு சேஃப் லிங்கை நீ பார்த்துருக்கல, அந்த லிங்கை வந்து இமாச்சலத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அது 15 லட்சம். அது ரொம்ப ஆன்மீகத்தோடு சுற்றி வைப்பு உனக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அம்பிகா அப்பல்ல டெப்போ இது எங்கே இருக்குன்னா, நம்ம கோயிலுக்கு போகிற வழியில் லெஃப்ட் சைட்லேயே இருக்குது. அந்த கடைக்கு தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போமா. நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இங்கே எல்லாமே அப்பளமும் ஊறுகாவும் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி அப்பளத்தோட மெயின் என்னென்னா, இங்கே வந்து பல வருஷமாக இருக்காங்க. இது ஆரம்பித்தது வந்து ஒரு மாமி தான், அவங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்ட்டில் பண்ணது. இங்கே இருக்க வெரைட்டிஸ் என்னென்னா, ஊறுகாய் இருக்குது, அப்பளம் இருக்குது, வடகம்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் நம்ம பத்தை ஊறுகாய் தானே, இது எது மோர் மிளகா, அந்த வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பாவக்காய் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, பாவக்கான்னு பார்த்தா கசப்பு அப்படிங்குவாங்க. அதுலேயே ஊறுகாய் வத்தல் தோத்துக்கிட்டே இருக்கீடா. இங்கே எதுக்கு டெப்போன்னு சொல்கிறாங்கன்னு இப்போ புரியுதா அவங்களுக்கு? அப்போல்லாம் டெப்போன்னு எதுக்கு சொல்கிறாங்க? டெப்போனா என்னென்னா, எல்லாத்துக்கும் இங்கே இருக்குது பஸ்ஸுன்னு தான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. பஸ்ஸுங்கிறது ஒரு டெப்போ, எல்லா ஊருக்கும் இங்கேருந்து போகலாம். அது மாதிரி தான் அப்போல டெப்போ. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த பக்கம் வந்து பாருங்களேன், பாவக்காய் ஊறுகாய், அப்புறம் என்னது கருவேப்பிலை ஊறுகாய், புளி ஊறுகாய். ஸோ அதனால நம்ம கடை வந்து ஒரு பாரம்பரியமான கடை. நம்ம எப்பயுமே சரி எல்லாத்துலேயுமே அவங்க பிராண்டடாக நல்லா நீட்டாக கொடுக்குறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே பார்க்காம போகாதீங்க. அதுவும் கோவில் பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, இது பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்குது. அப்பளம் ஃபுல்லாகவே சரி, ஊறுகாயும் சரி, எல்லாமே இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா பார்க்காம போயிடாதீங்க, பக்கத்தில் தான் இருக்குது. வீட்டுக்கு தேவையான எல்லா அப்பளமும் சரி, ஊறுகாய் சரி, எல்லாமே இருக்குது. அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா, சாப்பிட போகலாம். சாப்பிடையா? சாப்பிட நமக்கு சோறு தான் முக்கியம். நம்ம நிற்கிறதுக்கு ஆப்போசிட் கடை தான் நம்ம மாமி டிஃபன் சென்டர். இதில் என்ன வெரைட்டிஸ் இருக்குன்னா, 16 வகையான சாப்பாடு இருக்குது. லெமன் சாதம், தயிர் சாதம், மிளகு சாதம், தேங்காய் சாதம் எல்லாம் இருக்குது. வெரைட்டி சாப்பாடு எல்லாமே இருக்குது.
ரசம் சாதம், ஆ இது சாம்பார் சாதம், ஓகேண்ணா. இது வந்து லெமன் சாதம், லெமன். இது வெஜிடபிள் சாதம், ஓகே. இது தேங்காய் சாதம், ஓகே. கத்திரிக்காய் சாதம், காரக்குழம்பு சாதம், புளி சாதம், தக்காளி, புளியோதரை, கருவேப்பிலை, புதினா. ஓகே. மொத்தம் எத்தனை இருக்குது? 13 13 வெரைட்டி ஒரு தொகையில் இருக்குது. ஓகேண்ணா. இது சிப்ஸ் கொடுக்கும். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சொல்ல தெரியல, ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சொன்னார், என்ன பேரு சொன்னார்? பாபாக்கான்னு நினைக்கிறேன். அசலியா? இதாதாங்க இது இருக்குடா, கடலையை பார்த்தாலே தெரிஞ்சுங்களா. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தோம்னா ரசம் நல்லா இருக்கு, சாம்பாரும் நல்லா இருக்கு, புதினா எப்பயும் உள்ளது, அந்த முறுமுறுன்னு நல்லா இருக்கும். ஓகே, சாம்பார் எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியல, எல்லாமே நல்லா இருக்கு. இது மாமி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க, சின்ன ஒரு கடையில் தான் ஆரம்பிச்சது. அவங்க வெரைட்டியாக இது கொடுக்கணும்னு பார்த்துருக்காங்க. டிஃபன் வெரைட்டியாக இருக்கணும், கோயிலுக்கு வரவங்க மன நிம்மதியோடு போகணும். ஸோ நம்ம மாமி மெஸ்ஸு நம்ம கோயிலுக்கும் இந்த சைடு தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாலே இது உள்ளே தான் இருக்குது, கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் பக்கம் தான், நான் உங்களுக்கு எல்லாமே வாக்வே டிஸ்டன்ஸ் தான் சொல்கிறேன். கார் எடுத்த பைக் எடுத்து சுற்றலாம் தேவையில்லை, வண்டியை போட்டு வரமா வந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த சைடு போன அப்பளங்கடை, இந்த சைடு வந்தால் மாமி மெஸ்ஸு. அங்கே கோயிலுக்கு பக்கத்தில் இப்படி அடி எடுத்து வச்சிங்கன்னா ஜன்னல் கடை. ஜன்னல் கடை இங்கே இருக்குது உங்களுக்கு. அதுதான் ஜன்னல் கடைக்கு நான் இப்போ அழைச்சிட்டு போகணும்னா, ஆனால் என்னன்னா ஜன்னல் கடைக்கு 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ மதியானம் 1:30 மணி ஆகுது. 1:30 மணி ஆகுது. அதனால இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்றதுனால ஜன்னல் கடைக்கு லேட் ஆகுதுனால நம்ம சந்தையை பார்ப்போம். நம்ம ஜன்னல் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஜன்னல் கடையில் கூட்டம் அதிகம், அதே மூடுது. 4 பேர் இப்போதைக்கு 4 பேர் வந்திருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலாக உள்ளே கூப்பிட்டுருக்காங்க, நம்ம உள்ளே இன்வைட் பண்ணியிருக்கனால நம்ம உள்ளே போய் பார்ப்போம். 20 வருஷமா இருக்குமா கடை? 20 வருஷமா இருக்கு. அப்பா தான் ஆரம்பிச்சாங்க. போண்டா, மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, காலையில் இட்லி, பொங்கல், வடை. 8 மணி ஸ்டார்டிங் கடை, 9:30 மணிக்கு மேலே பூரி, நைட்டுக்கு இட்லி, தோசை. 5 மணிக்கு ஸ்டார்டிங்கு. ஃபெஸ்டிவல் டைம் கோயிலில் ஃபெஸ்டிவல் டைம்னா கொஞ்சம் 4 மணி ஆரம்பிச்சிருவோம். மார்னிங்கு கோயில் ஃபெஸ்டிவல்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருவோம், 7 மணி ஆரம்பிச்சிருவோம். மெயின் ஃபெஸ்டிவல்னா 6 மணி, 5:45 அதுமாரி டைமில் ஆரம்பிச்சிருவோம். ரூபாவா ஒரு கேஜி மியூசிக் போட்டு விடுறேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன் சொல்றடி, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஒரு போண்டா, ஒரு மிளகா. நல்லா இருக்கப்பா, புசுக்குன்னு இருக்கு. ஆனால் டேஸ்ட் என்ன தெரியுமா, வடைக்கு ஈக்குவலாக அந்த தேங்காய் சட்னி, கெட்டி சட்னி, அது தேங்காய் சட்னி தான். கெட்டி சட்னி. சட்னி செம்மையாக இருக்குது. சட்னி எப்படி இருக்குன்னா நம்ம துவையல் மாதிரி தான். மிளகா ட்ரை பண்ணலாம், சுடுது. மாவு மட்டும் சாப்பிடுங்க, மிளகா எடுக்க முடியாதுல்ல, உரப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. கண்டிப்பாக மறக்காதீங்க, ஜன்னல் கடையாக மறக்காதீங்க. அந்த பாட்டு இல்லடா, யார் யார் சிவம் பாட்டு. இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன். சிவா சிவாய போற்றி, நம சிவாய போற்றி. அப்புறம் எதுக்குன்னா எந்த ஒரு தொடக்கமாக இருந்தாலும் பாடல ஆரம்பிக்கணும், எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் பாடலாம் முடிக்கணும். இதுதான் நம்மளோட கல்ச்சர். நம்ம கோயிலுக்கு முக்கியமான இடங்கள் இருக்குல்ல, கோயிலை சுற்றி முக்கியமான இடங்கள்லாம் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எப்போ போனாலும் கோயிலை பார்த்து சாமி கும்பிட்டோமா உடனே வெளியூர்லேருந்து வந்தவங்களாம் உடனே அப்படியே போவாங்க, பக்கத்தில் என்ன இருக்குது இந்த மாதிரி போகிறாங்களே. இந்த மாதிரி போகிற ஆட்களுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோவே நான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்த்ததுல பாருங்க, நம்ம போய் கோயிலுக்கு பக்கத்துலேயே கிரி இருக்குது, சாமிக்கான பொருட்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் நம்ம அந்த அப்பளம் கடை இருக்குல்ல, அப்பளம் டெப்போ, அங்கேயும் ஊறுகாய், அப்பளம், விதவையான குழந்தைங்களுக்குள்ள நிறைய பயங்கரமாவே இருந்துச்சு. பூண்டு அப்பளம்லாம் நான் அங்கதான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு அதான் புதுசு, பூண்டு அப்பளம் நான் அப்பதான் பார்த்தது. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோம்னா மார்னிங் நம்ம குடிச்சோமே கற்பகம்பால் மிஸ் காஃபி, அது செம்மையா இருந்துச்சு. காஃபிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பணிவுடை அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணாங்க. சரி, ஓகே. அது அப்புறம் ஜன்னலோர கடைகள், மார்க்கெட் ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். இனிமேல் நாங்கள் இந்த மாதிரி வீடியோக்கு தான் நாங்கள் பண்ண போகிறோம். உங்களோட ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். சென்னை உலாவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும். இங்கே நீங்கள் வந்து கபாலீஸ்வரர் கோயில் சுற்றி
நீங்கள் இதெல்லாம் பார்க்கவே இல்லை, ஏன் பார்க்கலன்னு உரிமையோட கமெண்ட்ல திட்டுங்க, அதை நாங்கள் கேட்போம். வீனஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்க. எல்லாமே பண்ணிடுங்க. அதுதான் முக்கியம். சரியா? இதோட உங்கள் வீடியோலேருந்து விடைபெறுகிறது உங்கள் உதயா. பாய்.